ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரு சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் ரஹீம் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி என்று எல்லோரிடமும் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு குறை இருந்தது. பிறரை ஏமாற்றி லாபம் அடைய வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் அவன் ஒரு திட்டம் போட்டான். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு குறைந்த விலையில் நல்ல தரமான பொருட்கள் தருவதாக சொல்லி அவர்களிடமிருந்து முன்பணமாக வாங்க ஆரம்பித்தான். மக்கள் அவனை நம்பினர். ஏனெனில் அவன் பேச்சு இனிமையாகவும் நடத்தை நம்பிக்குரியதாகவும் இருந்தது. ஆனால் ரஹீமின் மனதில் வேறு ஒரு யோசனை. சிறிது நாட்களில் எல்லோரிடமும் பணம் வாங்கி வேறு ஊருக்கு போய்விடலாம் என்று முடிவு செய்தான். தினமும் அவன் பணத்தை சேகரித்தான். பணம் அதிகமாகிக் கொண்டே போனது. அதை பார்த்து அவன் மனதில் பெருமிதம் கொண்டான். ஒரு நாள் அவன் எல்லா பணத்தையும் ஒரு பெரிய பையில் வைத்து இரவில் ஓடி செல்ல முயன்றான். ஆனால் அவன் அவசரத்தில் சரியாக எண்ணி பார்க்காமல் அந்த பையில் இருந்தது உண்மையான பணமா இல்லையா என்று கவனிக்கவில்லை. சில நாட்களுக்கு முன்பு அவன் தான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்று நினைத்து பணம் வைத்த இடத்தையே மாற்றியிருந்தான். அவன் ஓடி சென்று வேறொரு ஊரில் அந்த பையை திறந்த போதுதான் உண்மை தெரிந்தது. அதில் இருந்தது வெறும் காகிதங்கள். உண்மையான பணம் அவன் பழைய வீட்டிலேயே இருந்தது. அவன் தான் செய்த குழப்பத்தில் தன்னுடைய பணத்தை தானே இழந்து விட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. பிறரை ஏமாற்ற நினைத்த அவன் இறுதியில் தன்னையே ஏமாற்றிக் கொண்டான். அவன் மீண்டும் கிராமத்துக்கு திரும்பி எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு நேர்மையாக வாழ ஆரம்பித்தான். ஃப்ரெண்ட்ஸ், பிறரை ஏமாற்ற நினைப்பவன் ஒரு நாள் தன்னையே ஏமாற்றிக் கொள்வான். நேர்மைதான் நிலையான வெற்றிக்கு வழி. இது போன்ற கதைகளை கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.